புதுச்சேரியில் நம்ம முதல் முறையாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அது வந்து இந்த கடல் பாசி வளர்ப்பு, அதே மாதிரி கூண்டு மீன் வளர்ப்பு, இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து புதுச்சேரி மீன்வளத்துறை ஃபண்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டு. இது முதல் முறையாக இப்போ புதுச்சேரியில் 2 இடத்துலையும், அதே மாதிரி காரைக்காலில் 2 இடத்துலையும் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன், அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இது வந்து ஒரு 3 நாள் பயிற்சி நம்ம கொடுக்குறோம். இது வந்து கூண்டு மீன் வளர்ப்பை பற்றியும், அதே மாதிரி கடல் பாசி வளர்ப்பை பற்றியும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து புதுச்சேரி மீன்வளத்துறையிலேருந்து 4 ஒஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு 20 ஃபிஷர்மென்னும் வந்திருக்காங்க, ஃபிஷர் உமன் வந்திருக்காங்க. மெயின்லி வந்து பெண்கள் தான் இதில் வந்திருக்காங்க அதிகமாக. அவங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்குறோம். இந்த கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை எப்படி பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு என்னென்ன தேவை, அந்த கூண்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் தான் கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி கடல் பாசி வளர்ப்பு, இப்போ அங்கே புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் வந்து கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு எந்த விதமான இது ராஃப்ட் எல்லாம் தேவைப்படுது, அது எப்படி பண்ணணும், எவ்வளோ நாளில் அறுவடை எடுக்கலாம், அப்புறம் அதை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அது வந்து எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும், எப்படி நம்ம வந்து அதை காய வைக்கணும், அப்படிங்கிற விதத்தில் வந்து ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங், ஒரு 3 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோங்க.